இப்போ இந்த இன்னோவா கிறிஸ்டா அப்படின்ற காரில் வந்து ஒரு ஆடியோ அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஓஸ்2 அப்படின்ற ஒரு சீரிஸோட ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆடியோசனில் வர ஃபோர்ஸா அப்படின்ற சீரிஸோட ப்ராசஸர் கம் ஆம்பிளிஃபையர் மாடலுமே அப்டேட் பண்ணிருக்கோம். இதில் சூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆடியோசனில் 4.10 அப்படின்ற ஒரு ஏஎஃப் சீரிஸ் ஃபோர்ஸா அப்படின்ற ஒரு பேட்டர்னில் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த ஒரு ப்ராசஸர் வந்து 4 சேனல் ஆம்பிளிஃபையர் பில்டின் ஆகும். 10 சேனல் ப்ராசஸர் எக்ஸ்டர்னல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 4 சேனல் ஆம்பிளிஃபையர் பேலன்ஸ் இருக்க 6 சேனலுக்கு நாங்கள் ஆட் ஆன் பண்ணுற ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து SR600 அப்படின்ற ஒரு ஆம்பிளிஃபையர் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் ஒரு பில்டின் 4 சேனல் ஆம்பிளிஃபையர்ல 90 வாட் at 4 ohms உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த 90 வாட் 4 ohms வந்து ஃப்ரண்ட்ல ட்வீட் இருக்கும் அண்ட் மிட் ரேஞ்சுக்குமே அதை யூஸ் பண்ணிருக்கிறோம். எக்ஸ்டர்னலா போடுற 6.600 ஆம்பிளிஃபையர் வந்து 85 வாட் at 4 சேனல் அண்ட் 370 வாட் at 1 சேனல் மோனோ பிளாக்குக்கும் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த 85 வாட்ல வந்து மிட் பேஸ் அண்ட் பேக்ல கோஆக்ஸ்ல கனெக்ட் பண்ணி கொடுக்கிறோம். அண்ட் 370 வாட் சிங்கிளா இருக்கிற ஒரு மோனோ பிளாக்குக்கு சப்புக்குமே ட்ரை பண்ணி கொடுக்கிறோம். ஸோ 5 and 6 நம்ம பிரிட்ஜ் பண்றப்ப அதோட வாட் வந்து என்ஹான்ஸ் ஆகி அது வந்து 370 வாட்டுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதோட அவுட்புட் வந்து சப்புக்கு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இல்ல சூஸ் பண்ற சப்வூஃபர் பாத்தீங்கன்னா ஆடிசன் அப்படின்ற பிராண்டோட ஓஸ்2 அப்படின்ற ஒரு சப்வூஃபர் தான் சூஸ் பண்ணி கொடுத்திருக்கிறோம். அண்ட் ஃப்ரண்ட்ல ட்வீட்டர் மிட் ரேஞ்ச் அண்ட் மிட் பேஸ் இது மூணுமே வந்து ஓஸ்2 சீரிஸை சூஸ் பண்ணி கொடுத்திருக்கிறோம். பேக்ல கோஆக்சிலும் பாத்தீங்கன்னா ஓஸ்2 கோஆக்சில் சூஸ் பண்ணி கொடுத்திருக்கிறோம். ஆடியோ சோர்ஸை கிளீனா கொடுக்கிறதுக்கு சூஸ் பண்ற டிவைஸ் வந்து ஆடிசன்ல இருக்கிற பீகான் அப்படின்ற டிவைஸ் கூட. இந்த பீகான் அப்படின்ற டிவைஸ் கூட நம்ம வந்து பீகான் கோ அப்படின்ற அப்ளிகேஷன் மூலமா நம்ம அப்ளிகேஷன் இந்த பீகான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மூலமா நம்ம வந்து ப்ரீசெட்ஸை வந்து வேற லிசனிங் பொசிஷனுக்கு மாத்திக்கவும் முடியும். அதே மாதிரி டியூனிங் கெபாசிட்டியுமே நம்ம வந்து எந்த ஆங்கிள் ப்ளே பண்ண வைக்க முடியுமோ அந்த சாய்ஸஸுமே அதுல டிஃபால்ட்டா உண்டு. ட்வீட்டர் மிட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நாங்க ஏபிஎல் அழகா ஃபைபர் கிளாஸ் மோல்ட் பண்ணி லொகேட் பண்ணிருக்கோம். பேக்ல சப்வூஃபரும் பார்த்திருக்கலாம். அழகா லிட்டர்ஸ் கால்குலேட் பண்ணி டிஃபால்ட்டா இருக்க ஒரிஜினல் பொசிஷனிங் மேல நாங்க லொகேட் பண்ணி கொடுத்திருக்கோம். அண்ட் இந்த ஆம்ப் ரேக் எல்லாமே வயரிங் நீட்டா கிளீனா பேக் பண்ணி கொடுத்திருக்கோம். சூஸ் பண்றதுக்கு எல்லா கேபிள்ஸுமே கனெக்ஷன் அப்படின்ற பிராண்டோட வயரிங் தான் யூஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். அண்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாக் ஒன் ஃபிக்ஸ் பண்ணி அல்லது 4 கேஜிக்கு நாங்க ரியருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்க இருந்து 8 கேஜிக்கு கொண்டு வந்துட்டு ஒரு A10 ப்ராசஸருக்கும் அண்ட் 6.600 ஆம்பிளிஃபையருக்குமே நாங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருக்கோம். சூஸ் பண்றதுக்கு எல்லா கேபிள்ஸுமே கனெக்ஷன்ஸ் லேயர்ஸ் தான். கேபிளிங் எல்லாம் நீட்டா பேக் பண்ணிட்டு ஈஸியா நம்ம வியூ பாக்குற மாதிரியுமே மேல அக்ரிலிக் ஷீட்ல நாங்க வந்து பேக்கப் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஆடிசன் அப்படின்ற ப்ராசஸர் பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இது வந்து முழுக்க ஏஐ கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர்ஸ் அக்காடோ அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அக்காடோன்றது வந்து RT அப்படின்ற ஒரு டியூனிங் டூல வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. மல்டிபிள் ஹவர்ஸ் 8-10 ஹவர்ஸ் உட்கார்ந்து ஒரு காரை டியூன் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு வேலையை ஏஐ மூலமா வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நம்ம கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதோட ஸ்பெஷாலிட்டி தான் ஆடிசன் அப்படின்றது. வேற எந்த பிராண்ட்லயும் இல்லாத ஒரு ஃபீச்சர் ஆடிசன்ல பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சாஃப்ட்வேர் கடை மூலமா நம்ம ஃபைன் டியூன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த RTM மைக்கை கொண்டு நம்ம வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்டேஜ் கரெக்ஷன் ப்ராப்பரா பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஆடியோ குவாலிட்டி வந்து நம்ம கார்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த ப்ராப்பரா RTM மைக் செட் பண்ணி இந்த செட்டப் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கேட்டு பாத்தீங்கன்னா ஆடிசனோட ப்ராடக்ட் வந்து இட் மேக்ஸ் வண்டர்ஸ் குவாலிட்டியில கேட்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆடியோ தேவைப்படுறவங்க நீங்க ஆல்வேஸ் கார் சென்சார் ரீச் பண்ணலாம். என் பேர் சுரேஷ். தேங்க்யூ.